இன்றைக்கி மில்க் பிரெட் அண்ட் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். 1.5 லேக்ஸ் வியூஸ் வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. நிறைய பேர் இதோட ரெசிபி என்ன, அதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கவே. அதனால நான் இதை வந்து ஒரு லாங் வீடியோவாக பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். இதில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 கப்ஸ் மைதா, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, ஆக்டிவ் ஈஸ்ட், இது இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ஈஸ்ட், 1 pinch salt, 3 to 4 tablespoon sugar. மில்க் வந்து 1.5 கப் லூக் வார்ம் மில்க்கு, கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதை கையால் பண்ணுறதுனும் பண்ணலாம். மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1.5 கப் தேவைப்படும். லைட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து அதை திரும்பியும் சைட்ஸ்லாம் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் டோட்டலாக வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் தேவைப்படும். அது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. நான் மெயினாக இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கினதே இந்த மாதிரி பன் அண்ட் பிரெட் செய்கிறதுக்காக தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பன் அண்ட் ப்ரெட்டுக்கு வந்து 1லேருந்து 3 ஸ்பீட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நான் வச்சுருக்கிறது அகாரோ ஸ்டாண்ட் மிக்சர். இதில் வந்து எவ்வளோ நேரம் நீட் பண்ணணும், ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து எவ்வளோ நேரம் நீட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நல்லா வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா அந்த விண்டோ பெயின் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இழுத்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், நார்மலாகவே க்ளீன் பவுலில் நல்லா சூப்பராக வந்திருக்கும் மாவு. அதே மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 40 மினிட்ஸ்க்கு நல்லா ரெஸ்ட்டில் விடணும் மாவை. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா மாவை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மாவு வந்து நான் எடுத்து வச்சிடுறேன் பன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சிலிக்கான் பேனில் தான் வந்து ப்ரெட் வந்து இப்போ பண்ண போகிறேன். அதனால் அதை ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த சைஸ்க்கு வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். அமுக்கி ஏன்ஸ்லாம் நல்லா பிஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பேனில் வச்சுட்டு நல்லா ஈக்குவலாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங் விட்டுடணும், கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி. அதே மாதிரி நான் பன்னும் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து மில்க் வாஷ் பண்ணி வச்சுடுவேன். ப்ரஷ்ஷில் வந்து மில்க் மட்டும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகவும் அந்த கலர் வரும், ப்ரௌன் கலர் நல்லா வரும். ஓடிஜியில் 200 டிகிரி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் ஆனதும் உள்ளே வச்சுட்டு பேக் டைம் 200 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் ஆகும். பன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடும், 20 மினிட்ஸில் ஆகிடும். அது நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கணும். வெளியில் நம்ம மில்க் வாஷ் பண்ணதுனால ரொம்ப அழகான ப்ரௌன் கலரில் சூப்பராக பேக் ஆகி வெளில வரும். பேக் ஆனதுக்கப்புறமா பட்டர் அப்ளை பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே ஹோம்மேட் ப்ரெட் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.